ஆர்டிகல் 3ல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஆர்டிகல் 3ல வந்துட்டு நேம்ஸு, பவுண்டரிஸு, டெரிட்டரிஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், பார்லிமெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுற ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டிகல் 3யையும் ஆர்டிகல் 2ல என்ன சொல்லியிருக்காங்க, டெரிட்டரிஸை வந்துட்டு இன்க்ளூட் பண்ணிக்கலாம், நம்ம கூட இந்தியா கூட இன்க்ளூட் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்டேட்டை வந்துட்டு நம்ம கூட இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இந்த ஆர்டிகல் 3யும் ஆர்டிகல் 2வும் ஷெடியூல் 1ல என்ன சொல்கிறாங்க, ஸ்டேட்டோட நேம், யூடிஸோட நேம், டெரிட்டரிஸ் எவ்வளோ பவுண்டரி அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதில் ஷெடியூல் 4ல வந்துட்டு மெம்பர்ஸ் எவ்வளோ மெம்பர்ஸ் பார்லிமெண்ட்டுக்கு எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ மெம்பர்ஸ்ன்ற இதை வந்துட்டு ஷெடியூல் 4ல சொல்லியிருப்பாங்க. இது ரெண்டும் அஃபெக்ட் ஆகும். இது ரெண்டும் அஃபெக்ட் ஆனாலும் நம்ம ஆர்டிகல் 368ல கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்துட்டு கொண்டு வர தேவையில்லை. ஆர்டிகல் 3லயோ 2லயோ நம்ம ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரோம் அப்படின்னா அதை வந்துட்டு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வைஸ் நம்ம கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது. இதை வந்துட்டு அப்ப நம்ம சிம்பிள் மெஜாரிட்டியை மட்டும் ஃபாலோ பண்ணினா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இது சொல்லப்பட்டுச்சுன்னா, அப்போ வந்துட்டு பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருந்தது, நிறைய ஸ்டேட்ஸ், ஹைதராபாட்டாக இருக்கலாம், ஜம்மு அண்ட் காஷ்மீராக இருக்கலாம், நிறைய ஸ்டேட்ஸ் வந்துட்டு இந்தியா கூட வந்து ஜாயின் ஆகவே இல்லை 1946ல கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்துட்டு எழுதும்போது. அதனால இந்த கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 2ஐயோ 3ஐயோ வந்துட்டு திரும்ப வந்து சேருவாங்க. அப்போ வந்துட்டு நமக்கு இந்த மாதிரியான தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட லீடர்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி வந்துட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஒவ்வொரு இதையும் பவுண்டரியையும் நேம்ஸையும் ஏரியாஸையும் மாற்ற நமக்கு வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஆர்டிகல் 4 வந்துட்டு அப்போ சிம்பிள் மெஜாரிட்டியை வந்து இந்த ஆர்டிகல் 3லயும் 2லயும் வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை ஒரு வந்து சட்ட திருத்தம் கொண்டு வந்தோம்னா சிம்பிள் மெஜாரிட்டியை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அப்புறம் யூடி சொல்ல மறந்துட்டேன், யூனியன் டெரிட்டரிஸை இணைக்கிறதுக்கு இவங்க வந்து ஆர்டிகல் 2லயோ 3லயோ இவங்க ஆர்டிகல் 2 வச்சுட்டு யூனியன் டெரிட்டரி இணைக்கல. பிகாஸ் யூனியன் டெரிட்டரிங்கிறது ஸ்டேட் கிடையாது. ஸோ வந்து யூனியன் டெரிட்டரிக்கு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வைஸ் தான் வந்துட்டு கோவாவையும் சரி பாண்டிச்சேரியையும் வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆர்டிகல் 368 படி தான் வந்துட்டு யூடியை வந்துட்டு நம்ம இந்தியா கூட இணைச்சாங்க. தேங்க்யூ.